தக்காளி பழ குழம்போட வந்திருக்கிறேன். இந்த தக்காளி பழ குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. எல்லாடிக்கும் 30 ml எண்ணெய் இருக்கு. இது இப்ப இதுல விடுங்க. விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்சா பிறகு இதுல வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்கு. இந்த கடுகு போட்டு இந்த கடுகு வடிக்கணும். இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதுல வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்கு. இந்த பெருஞ்சீரகத்தை இப்ப இதுல போடுங்க. இதுல வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம் இருக்கு. இந்த வெந்தயத்தையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன வெங்காயம் இருக்கு. 40 கிராம். எல்லாத்துக்கும் ஒரு 12 சின்ன வெங்காயம் வட்டி இருக்கு. இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து 6 உள்ளி இருக்கு. இந்த உள்ளியும் இதுல போடுங்க. இதுல வந்து 4 சின்ன பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதுல போடுங்க. 2 காம்பு கருவேப்பிலை இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 இல்லை ஒரு 4 நிமிஷம் இதை வதங்க விடணும் மீடியம் ஹீட்லயே. ஒரு 1.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இப்போ ஒரு 4 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இந்த 4 நிமிஷம் வதங்கினா பிறகு இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்தா பிறகு இதுல வந்து தக்காளி பழம் இருக்குது. மீடியம் தக்காளி பழம் சொன்னா 3, அப்படி இல்லாட்டிக்கு 325 கிராம் தக்காளி பழம் இருக்கு. இப்போ இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு லைட்லியே அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னு சொன்னா தக்காளி பழம் கரையக்கூடாது. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வதங்க விடும். 2.5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து திறந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2.5 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. இதை லைட்லியா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2.5 நிமிஷம் வதங்க விட போறேன். இப்போ இன்னொரு 1 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ டோட்டலி வந்து 3.5 நிமிஷம் இதை வதங்க விட்டுருக்கேன். இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் வதங்க விட போகிறேன். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ தக்காளி பழம் போட்ட அப்புறம் நான் 5 நிமிஷம் இதை வதங்க விட்டுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. ஆனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதில் பழப்புளி திக்காக புளிஞ்சு வச்சிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வருது. இதுக்கு நிறைய பழப்புளி போடுறதில்லை. என்னென்னு சொன்னால் தக்காளி பழத்துலேயும் புளி இருக்குது, புளித்தன்மை இருக்குது. இதில் வந்து 1.5 கப் தண்ணி இருக்குது. எல்லாட்டிக்கு 375 ml தண்ணி. இப்போ இந்த தண்ணியும் விட விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி பழ குழம்புடைய தக்காளி பழம் முழுசாக இருக்கிற வடிவாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன் மீடியம் ஹீட்லேயே. இப்போ 2 நிமிஷமாக தான் கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொதிக்கணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. இப்போ இதை நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே கொதிக்க விட போகிறேன். இப்போ சரியாக வந்து 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஸோ டோட்டலி வந்து 7 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிருக்கிறேன். இப்போ இது லைட்லியாக மிக்ஸ் பண்ணுங்க. கரைக்காதீங்க தக்காளி பழத்தை. இதில் வந்து முதலாம் பால் இருக்கு, தேங்காய் பால் 2 டேபிள் ஸ்பூன். எல்லாட்டிக்கு 30 ml தேங்காய் பால் இருக்கு. இப்போ இதை இதில் விடுங்க. உங்களுக்கு கூட பால் விடணும்னா நீங்கள் விடுங்க. ஆனால் இந்த கறிக்கு நான் கூட பால் விடுறீல. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இனி மூட தேவையில்லை. ஸோ இனி மூடாமல் இதை வந்து ஒரு 6 நிமிஷம் கொஞ்ச நேரம் வத்த விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதில் இருந்து கொதிச்சு கொண்டிருக்கு. லைட்லியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பழத்தை கரைக்காதீங்க. ஸோ நார்மலி வந்து இந்த கறி மரக்கறி சாப்பாட்டுக்கு எங்களோட வீட்டில் செய்கிறது. ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 4.5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்படி கலக்கி விடுங்கோ. எலிமெண்டாக சுடுவது அஃப்கோர்ஸ். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாக்ட்லி 6 நிமிஷம் பால் விட்ட அப்புறம் நான் கொதிக்க விட்டுருக்கேன். இதை விட உங்களுக்கு வந்து இன்னும் திக்காக வேணும்னு சொன்னால் கிரேவி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் அடுப்பில். பட் எனக்கு இந்த கிரேவி எனக்கு ஓகே. ஸோ அதால் நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த கறி தக்காளி பழ குழம்பு செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த தக்காளி பழ குழம்பெல்லாம் செய்து முடிஞ்சுது. இப்படித்தான் நாங்கள் மரக்கறி சாப்பாடு செய்கிறேன்னு சொன்னால் தக்காளி குழம்பு வைக்கிறது. ஸோ இது செய்து முடிஞ்சுது.